லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு ஹேப்பன் ஆகலையா? ஸோ கண்டிப்பாக உங்களுடைய எல்லா மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகும். இதனால தான் நான் மொத்தமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்டடி பண்ணி ஒரு 15 கோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 15 கோர்ஸ் வெறும் 299 தான். 1500 rupees ஒர்த்தில் கோர்ஸ் இப்போ ஜஸ்ட் வெறும் 299. இந்த ஆஃபர் 10 days மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை டிஸ்பிளேல இருக்குது. எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் பை பண்ணிக்கோங்க, ரெஜிஸ்டர் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு கோர்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். சோல்மேட் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, மணி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் மேனிஃபெஸ்டேஷன் எல்லா சீக்ரெட்டும், குவாண்டம் ஜம்பிங் எல்லா சீக்ரெட்டும் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை அதை பை பண்ணி பார்க்கணும். அண்ட் அது போக லைவ் நடக்குது, அந்த லைவ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. 21 days லைவ் ஆகஸ்ட் மந்தில் நடக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய ப்ராக்டிஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வெறும் 99 தான். டோட்டலாக உங்களுக்கு வேணும்னா 398 மட்டும் எனக்கு பே பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மொத்த கோர்ஸும் சென்ட் பண்ணிடுறேன், லைவ்ல ஆட் பண்ணிடுறேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். தேங்க்யூ. யூ ஆர் த யூனிவர்ஸ். நீங்கள் தான் இந்த பிரபஞ்சமே. ஸோ பிரபஞ்சம் உங்களை சூஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பர்சன். எப்படி இப்போ உங்களை சுற்றி நீங்கள் பாருங்களேன், எத்தனை பேருக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கு? ஸோ உங்களுடைய வீட்லேயே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். உங்களை சுற்றி பாருங்கள், உங்களுடைய ஏரியாலேயே உங்களுக்கு மட்டும்தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கும். அப்போ இது நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. யூனிவர்ஸ் உங்களை சூஸ் பண்ணியிருக்கு. அப்போ உங்களோட லைஃப் உங்களோட கையில். உங்களால் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ சம்திங் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கனால தான் யூனிவர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு மட்டும் நல்லது கிடையாது, மற்ற பீப்புளுக்கும் நல்லது. அது யூனிவர்ஸுக்கு தெரிஞ்சனால உங்களை சூஸ் பண்ணி உங்களை பாசிட்டிவாக மாற்றி மற்ற பர்சனும் பாசிட்டிவ் ஆகணும், இந்த வேர்ல்டு பாசிட்டிவ் ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்காண்டி, அப்படின்ற பர்பஸ்க்காண்டி உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்பஸ் உங்களுக்கே இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வரும், நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன், ஸோ நான் யார், நான் என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா கேள்வியும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா ரொம்ப சிம்பிளாக லா ஆஃப் அட்ராக்ஷன் டேர்மில், ஸ்பிரிச்சுவல் டேர்ம் கிடையாது, வெறும் லா ஆஃப் அட்ராக்ஷன் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா நம்ம பாசிட்டிவாக ஹாப்பியாக இருக்கணும். இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் டேர்ம் இதில் சொல்ல போனால். அப்போது இதுக்காண்டி தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு வேலை நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த 2025 நம்ம எதுக்கு எடுத்துக்கணும்னா நம்ம எல்லாருமே நம்மளை சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி எடுத்துக்கணும். இந்த ப்ராக்டிஸை நம்ம அசால்ட்டாக விடாமல் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் சோம்பேறித்தனத்தில் நம்ம இல்லாமல் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நார்மல் பேசிக்கான ப்ராக்டிஸ், சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணணும். கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன், இதெல்லாம் பேசிக்கான ப்ராக்டிஸ். இது காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை நம்ம பண்ணணும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய யோகாஸ், பிரெத் ஒர்க் அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதையும் காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு அப்படியே கொஞ்சமாக நம்ம ப்ரெசென்ட்ல லிவ் பண்ண ஆரம்பிச்சு இதெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ண என்ன ஆகும்னா நம்மளோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் தான் உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம யாரையுமே ப்ளேம் பண்ண வேணாம். அவங்க தான் காரணம், அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, சின்ன வயசில் அப்படி பண்ணிட்டாங்க, என்னோட பிஸ்னஸ் போனதுக்கே காரணம் அவங்க தான், என்னோட ஹெல்த் போனதுக்கே காரணம் அவங்க தான், பணம் வந்து அவங்க ஏமாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அந்த பர்சன் என்ன பிளாக் பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க, என்ன வேணால் நடந்திருக்கலாம். அப்போ நமக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியாது. நம்ம அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணலை. அப்போ அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. நம்ம லைஃப் முடிஞ்சு போனதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது, அதை நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் இப்போ உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும். என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் அப்படின்னா இதை மாற்றுறதுக்கான வே உங்களுக்கு தெரியும். எப்படி மாற்றுறது? அவ்வளோதான். அந்த தாட்ஸை மாற்றிட்டா லைஃப் மாறிடும். ரொம்ப சிம்பிள். ஆனால் ஏன் அதை பண்ண கஷ்டமாக இருக்குன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகிறதுக்கு நம்ம திரும்ப ஒரு விஷயத்தை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். ஐ எம் ஹாப்பின்னு போட்டால் தான் இந்த ஆள் மடுது அப்படின்ற ஒரு விஷயம் மாறும். அப்போ நம்மளுடைய வேலை கன்சிஸ்டன்சியாக ஒரு ப்ராக்டிஸை பண்ணுறது. ஸோ இது உங்களால் பண்ண முடியும்னு யூனிவர்ஸுக்கு தெரிஞ்சு தான் யூனிவர்ஸ் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராக்டிஸ் விட்டுருக்கலாம். உங்களுக்கு 10 வருஷம் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கலாம், நீங்கள் எந்த ப்ராக்டிஸும் பண்ணாமல் இருக்கலாம். இதுதான் உங்களுக்கான கால். இந்த ப்ராக்டிஸை திரும்ப பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் நினச்சா ஒரு இம்பேக்டை இந்த வேர்ல்டில் க்ரியேட் பண்ண முடியும். உங்களால் பாசிட்டிவாக மாற முடியும். அந்த பாசிட்டிவை வச்சு வேர்ல்டை பாசிட்டிவாக மாற்ற முடியும். அதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. அதோடைய ப்ரூஃப் இந்த வீடியோ தான். உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும். அப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது ஆக்சிடென்ட் கிடையாது, இது ஒரு தற்செயலாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. கோ இன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாமே ப்ரீ பிளானட். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் ஏ ரீசன். எல்லாமே பிளானோட நடந்திருக்கு. இந்த மெசேஜ் உங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காண்டி யூனிவர்ஸ் வந்து இந்த மெசேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எந்த கண்டென்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணல, ஜஸ்ட் வீடியோ ஆன் பண்ணி அந்த ஃப்ளோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். டேரெக்டாக யூனிவர்ஸ் என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயத்தை எனக்கு அப்படியே வர்றது அப்படின்னு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். எதுவும் நான் ப்ரிப்பேர் பண்ணல, இதான் உங்ககிட்ட சொல்லணும், இந்த பாயிண்ட் சொல்லணும், இந்த பாயிண்ட்டை மறக்கக்கூடாது, எதுவுமே நான் திங்க் பண்ணல. ஜஸ்ட் அப்படியே ஃப்ளோவில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த, ஒரு மோட்டிவேஷனை உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ நீங்கள் யாருன்றதை சொல்லணும். யூனிவர்ஸ் உங்களை சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு
அப்படின்றத சொல்லணும். இதை என் மூலமாக யூனிவர்ஸ் உங்ககிட்ட டெலிவரி பண்ணுறாங்க. இதுக்கு நான் காரணம் கிடையாது. யூனிவர்ஸ் என் மூலமாக என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ என்னோட வாயிலும் வேர்ட்ஸாக வந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை நான் சொல்லலை, யூனிவர்ஸ் என் மூலம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ காரணம் உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகணும். ஸோ இதுக்கு பின்னாடி எந்த மோட்டிவும் கிடையாது, எந்த ஒரு மோட்டிவும் கிடையாது. நீங்கள் பாசிட்டிவாக மாறணும், உங்களால் மற்றவங்க பாசிட்டிவாக மாறணும், அது மூலமாக இந்த வேர்ல்டு பாசிட்டிவாக மாறணும், நம்மளோட சோல் அப்படின்ற ஒரு விஷயம் க்ரோத் ஆகணும். இப்போ நெகட்டிவ்ல இருக்கனால நம்மளோட சோல் ரொம்ப சஃபரிங்கில் இருக்குது. இந்த பாடி தான் நம்ம, இந்த மைண்ட் தான் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு ஒரு அட்டாச்மெண்ட்டில் இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ இப்போ இந்த மைண்ட்லேருந்து பாடியிலேருந்து ஒரு ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த மைண்டையும் பாடியும் ஃபஸ்ட்டு நம்மளோட கண்ட்ரோல் எடுக்கணும். எப்படி இந்த கண்ட்ரோல் எடுக்கிறது? நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா முடியாது. ஆனால் இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்போது கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன், இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்போது என்னாகும்? இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலில் வரும். அப்போ நம்ம எதை யோசிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மளால் யோசிக்க முடியும். பாசிட்டிவ் தான் யோசிக்கணும்னு நினச்சா அதை பாசிட்டிவாக யோசிக்க முடியும். அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த மைண்ட்லேருந்து, இந்த பாடியிலேருந்து நம்மளுடைய சோல் தனியாக பிரிஞ்சிடும். அதாவது இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்றது தனியாக பிரிஞ்சிடும். அதுதான் உண்மையான நம்ம. இப்போ ஏன் நமக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது? நான் வந்து ரொம்ப நெகட்டிவ் வரைக்கும் சில பேர் சூசைட் கூட பண்ண போவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த உடம்புனா, இந்த மனசுனா நம்மளை நினச்சிக்கிறோம். இந்த உடம்பும் நம்ம கிடையாது, இந்த மனசும் நம்ம கிடையாது. இப்போ இந்த உடம்பு உங்களால் கவனிக்க முடியுது. அப்போ யார் நம்மளாலேயே எப்படி நம்மளை கவனிக்க முடியும்? இப்போ கையால் நம்மளை கவனிக்க முடியாது, நம்மளால தான் கையை கவனிக்க முடியும். அப்படின்றப்போ இந்த இடத்துல நம்ம யார்? மனசு கவனிக்குதா? அப்போ மனசுலேருந்து வரக்கூடிய எண்ணங்களை கவனிக்கிறது யார்? நான் இதை யோசிச்சேன் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ இந்த எண்ணங்களை கவனிக்கிறது யார்? அதுவும் நம்ம தான். அப்போ இந்த உடம்பையும் நம்ம தான் கவனிக்கிறோம், இந்த மனசையும் நம்ம தான் கவனிக்கிறோம். அப்போ இந்த உடம்பு நம்ம கிடையாது, இந்த மனசு நம்ம கிடையாது, இதுலேருந்து வர எண்ணங்கள் நம்ம கிடையாது, அந்த நம்பிக்கைகள் நம்ம கிடையாது, இந்த உணர்வு நம்ம கிடையாது. இதை கவனிக்கக்கூடியது தான் நம்ம. அது என்ன? கான்சியஸ்னஸ். அதை நம்ம சோல்னு சொல்லலாம், விழிப்புணர்வுன்னு சொல்லலாம், நமக்கு பிடிச்ச பேரை வச்சுக்கலாம். ஸோ அதை கடவுள்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த கவனம் தான் நம்ம. அந்த கவனம் நமக்கு இல்லாதனால, அது நம்ம தெரிஞ்சிக்காதனால, நம்ம கடந்த காலத்துலேயே எதிர்காலத்துலேயே இருக்கிறனால, ப்ரெசென்ட்டில் இல்லாதனால நமக்கு இது ப்ராப்ளமாக இருக்குது, நமக்கு இது அஃபெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ஃபஸ்ட்டு இந்த மைண்டையும் பாடியும் உங்களோட கண்ட்ரோலில் எடுக்கணும். ஆனால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். ஆனால் இதை தான் யோசிக்கணும், இப்படி யோசிக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லாமல் ஜஸ்ட் சிம்பிளாக மெடிடேஷன் பண்ணுங்கள், சிம்பிளாக கிராட்டிடியூட் சொல்லுங்கள், சிம்பிளாக விஷுவல் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ண வச்சு உங்களோட மைண்டை ட்ரெயின் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு உங்களோட பாடியை ட்ரெயின் பண்ணுங்கள். சம்திங் யோகா, பிரெத் ஒர்க், மெடிடேஷன் பண்ணி ஒரே இடத்துல உட்கார அண்ட் உங்களை ஃப்ளெக்சிபிளாக இருக்க உங்களோட உடம்பை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு மைண்ட் அண்ட் பாடியை ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மைண்ட் இல்லை, பாடி இல்லை அப்படின்ற ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு அடுத்து நம்ம போக ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் நோ ப்ராப்ளம், திரும்ப கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கான கால் தான் இந்த வீடியோ. உங்களால் உங்களோட லைஃப்பை கம்ப்ளீட்டாக மாற்ற முடியும். என்ன வேணால் நடந்திருக்கலாம் அதுக்கு முன்னாடியா? ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சரை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். உங்களுடைய ட்ரீம் லைஃப்பை உங்களால் லிவ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை இப்போ இந்த மொமெண்ட் உங்களோட இன்னர் வேர்ல்டில் நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க? பாசிட்டிவாக, நெகட்டிவாக? நீங்கள் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சர் பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவ் எடுத்துட்டா ஃபியூச்சர் நெகட்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் யாரையாவது குறை சொன்னீங்கன்னா ஃபியூச்சரில் குறை சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா ஃபியூச்சரில் கோவப்படுவீங்க. இப்போ நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா ஃபியூச்சரில் சந்தோஷப்படுவீங்க. இப்போ ஹாப்பியாக இருந்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஹாப்பியாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஜாய்ஃபுல்லாக, பீஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஜாய்ஃபுல்லாக, பீஸ்ஃபுல்லாக உங்களோட லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த மொமெண்ட்டில் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதுதான் ஃபியூச்சரில் நம்ம லிவ் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் யார்? நம்ம தான். அப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. உங்களோட லைஃபுக்கு உங்களோட பேரண்ட்ஸோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ, உங்களை சுற்றி உள்ளவங்கள யாருமே பொறுப்பு கிடையாது. உங்களோட லைஃபுக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பே தவிர வேறு யாருமே பொறுப்பு கிடையாது. ஸோ உங்களோட லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லைவ்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிராட்டிடியூட், மெடிடேஷன், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன். வெறும் 21 days மட்டும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைச்சா போதும். அதுக்கப்புறம் நீங்களே தனியாக அந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணுவீங்க. உங்களுக்கு யாரோட சப்போர்ட்டும் வேணாம். ஆனால் அந்த 21 days உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட்டுக்கு, ஒரு பூஸ்டப்புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவை. அந்த ஹெல்ப்புக்கு தான் நம்ம இந்த லைவ் கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாரும் இந்த லைவ் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இன்னும் 7 days 8 days தான் இருக்குது. ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் வந்து பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.